டியர் 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 8ல் இருக்கிற ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 5th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ பிவைக்யூஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பென் பேப்பர் எடுத்துக்கோங்க, என்னுடைய சம் சால்வ் பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஸ், ஃபர்ஸ்ட் என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு 1 minute டைம் எடுத்து ஒரு 1 second ஆச்சு டைம் எடுத்து ஜஸ்ட் கொஸ்டின் அப்சர்வ் பண்ணுங்கள். இங்கேயும் சைன் தீட்டா இருக்குது, இங்கேயும் சைன் தீட்டா, இங்கேயும் காஸ், இங்கேயும் காஸ். அப்போது அவங்கள ஃபர்ஸ்ட் காமனாக எடுக்கணும். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒர்க்காக இருக்கணும். ஸோ சைன் தீட்டாவை நான் காமனாக எடுத்தேன்னா 1 minus 2 sin square theta டிவைடட் பை காஸ் தீட்டாவை காமனாக எடுத்தேன்னா 2 cos square theta minus 1. ஸோ இந்த மாதிரி வந்துடும். நான் அப்சர்வ் பண்ணுறேன், எனக்கு வர வேண்டியது tan தீட்டா. இங்கே சைன் பை காஸ்னு பண்ணினாலே எனக்கு tan கிடச்சிரும். அப்போ இவங்க ரெண்டு பேரையும் கேன்சல் பண்ணுற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணணும் கொஸ்டினை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பண்ண போகிறோம். எஸ், கிளியர்? ஸோ பண்ணலாமா? வாங்க. எஸ், ஸோ லிசன். சைன் தீட்டான்னு இருக்குது, டிவைடட் பை காஸ் தீட்டா. நமக்கு தெரிஞ்ச வெல் நோன் ஃபார்முலா. கீழே இருக்கிற டினாமினேட்டர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா கீழே இருக்கிற டினாமினேட்டர் மாதிரியே எனக்கு நியூமரேட்டர் வந்துருச்சுன்னா அவங்கள கேன்சல் பண்ணிடலாம். என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா என்ன பண்ணலாம், 1 minus cos square தீட்டான்னு எழுதலாம். அந்த மெத்தட் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். 1 minus 2 times sin square தீட்டாக்கு பதிலாக 1 minus cos square தீட்டா. எஸ், குட். ஸோ அப்ளை பண்ணால் என்ன வரும், sin தீட்டா பை cos தீட்டா. டினாமினேட்டரை நான் டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை. ஸோ அவங்கள அப்படியே எழுதிட்டேன். உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? Just 2 ones are 2, minus 2 into minus cos square theta will be plus cos square theta. So பண்ணினா என்ன வரும், 1 minus 2 minus into minus plus 2 cos square theta. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். எஸ், sin theta by cos theta 1 minus 2 will be minus 1 plus 2 cos square theta. பார்த்தீங்களா, டினாமினேட்டர் மாதிரி வந்துருச்சா? ஸோ ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மளோட கன்வீனியன்ட்காக. sin theta by cos theta equal to 2 cos square theta minus 1 divided by 2 cos square theta minus 1. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிடலாமா? ஜஸ்ட் கேன்சல் பண்ணிங்கன்னா you all know sin theta by cos theta கிடைக்கும். sin theta by cos theta is nothing but இந்த ஃபுல் வேல்யூவை நம்ம என்னென்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், tan thetaன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். hence proved. அவ்வளோதான். இது ஷார்ட்டாக கூட பண்ணலாம். மேபி 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை தெரியும். இது ஃபார்முலாஸ் இருக்கும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minus 2 sin square theta is nothing but cos 2 theta. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நோ இஷ்யூஸ். இந்த ஃபார்முலா வெல் நோன் ஃபார்முலா தான், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 minus 2 sin square theta is cos 2 theta. 2 cos square theta minus 1 is cos 2 theta. இப்போ ரெண்டு பேரோட வேல்யூமே cos 2 theta தான். அப்போ என்ன ஆகும்னு பாருங்க, sin theta by cos theta. ஸோ நியூமரேட்டருக்கு பதிலாக cos 2 thetaன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். டினாமினேட்டர் பதிலாகவும் cos 2 thetaன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ஐ கேன் கேன்சல் cos 2 theta and cos 2 theta. இப்போ பார்த்தீங்கன்னா sin theta by cos thetaன்னு வருது, which is nothing but tan theta. இது இன்னும் ஈஸியாக சிம்பிளாகவே ஸ்டெப்ஸ் முடிஞ்சிடும். Hope you are clear with it. We'll see you in the next video. Bye bye. Take care.